வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து வீட் சமோசா ஸ்வீட்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் வந்து வீட் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா வந்து ஒரு 1.5 கப் வந்து வீட் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீட் ஃப்ளார் வந்து சால்ட் சேர்த்திருக்கேன். அது கூட நான் வந்து வாட்டர் ஊற்றி மாவு வந்து நல்லா நான் சாஃப்டாக பிணைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த வீட் சாஃப்ட் டோ வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த டோவை யூஸ் பண்ணி சமோசா ஸ்வீட்ஸ் வந்து நான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி சமோசா ஸ்வீட்க்கு வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடாது, நல்லா தின்னாக நமக்கு எந்த அளவு முடியுமோ அந்தளவு தின்னாக வந்து நம்ம சீட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து ஒரே சைஸில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம சீட்ஸ் வந்து கட் பண்ணும்போது ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ளார் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அது மேலே இப்போ வச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது மேலே என்ன பண்ணுறேன்னா நான் கொஞ்சம் ஃப்ளார் வந்து தூவி விட்டுறேன், ஏன்னா அடுத்தது இது மேலே தான் நான் வைக்க போகிறேன். ஸோ அதனால கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது மேலே வச்சுட்டு நெக்ஸ்ட் இது வந்து நான் தேய்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து சமோசா சீட்ஸ் வந்து நல்லா தின்னாக தேய்ச்சி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி தோசைகளில் வந்து ஜஸ்ட்டு வந்து போட்டு எடுக்கிறேன். ரொம்ப நேரம் விடக்கூடாது, ஜஸ்ட்டு 2 பக்கம் போட்டு ஹீட் ஆகிற அளவு, இந்த மாவுக்கு ஹீட் ஆகிற அளவு 2 பக்கம் போட்டு நம்ம எடுக்கணும். இவ்வளோதான் வேகணும், சும்மா லைட்டாக தான் இதாகணும். பாருங்கள், லைட்டாக தான் இதாகுது, ரொம்ப நேரம் நம்ம விடக்கூடாது. ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து நான் இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஷீட்ஸாக நான் என்ன பண்ணுறேன் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி செகண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நான் இதில் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக விட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். ஸோ செகண்ட் இது அதே மாதிரி ஃப்ளார் எல்லாத்தையும் தட்டிட்டு வைக்கணும். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், எல்லா ஷீட்ஸ்க்குமே நான் வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து சமோசா சீட்ஸாக நான் வந்து தேய்ச்சி எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதில் பேனில் வைக்கும்போது ஜஸ்ட்டு லைட்டாக ஹீட் பட்டால் போதும், ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா ஃபோல்ட் ஆகாது. ஸோ அதனால் லைட்டாக விட்டு நான் இந்த மாதிரி ஷீட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் சமோசா சீட்ஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். இதை என்ன பண்ணிடுறேன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து 2 வே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் வேயில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை ஹாஃபாக ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த சைடும் அதே மாதிரி நான் ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் சர்க்கிளாக வந்து ஷீட்ஸ் வந்து நான் தேய்ச்சி எடுத்துட்டு அதை வந்து நான் இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப், அதே மாதிரி இந்த சைடு ஹாஃப், இது மாதிரி பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வந்து ஷீட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சமோசாஸ்க்காக எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் ஷீட்ஸு, தின்னாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடில். ஸோ இதை வந்து நான் சைடில் இப்படி வச்சுக்கிறேன். இப்போது நான் செகண்ட் மெத்தடில் நம்ம வந்து சர்க்கிளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம ஷீட்ஸ் தேய்ச்சி வச்சாலும் சரி, அதோட சைட்ஸில் இருக்கிறது மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நல்லா ஷேப் ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை கட் பண்ணிடணும். இதை வந்து நம்ம வந்து
மறுபடியும் வந்து நம்ம சிப்ஸ் மாதிரி செஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதை ஒரு சைடில் வச்சுக்கலாம். அதே மாதிரி 4 சைட்ஸும் வந்து ஈக்குவலாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஷீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து செஞ்சது, இது வந்து செகண்ட் மெத்தடில் செஞ்சது. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து நம்ம சர்க்கிளாக செஞ்சு இந்த மாதிரி நம்ம ஷீட்ஸ் செய்யும்போது வந்து சைட்ஸ் எல்லாம் எதுவும் வேஸ்ட் ஆகாது. பட் நம்ம இந்த மாதிரி இந்த ஷேப்பில் நம்ம எடுக்கும்போது சைட்ஸ் கட் பண்ணும்போது சீட்ஸ் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் எப்பவுமே வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், என்னுடைய சமோசா சீட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சீட்ஸ் வச்சு நம்ம வந்து சமோசா ஃபில்லிங் ரெடி பண்ணிவிட்டு இதில் இந்த ஷீட்ஸ் யூஸ் பண்ணி சமோசாஸ் மேக் பண்ணலாம்.